இப்போ 5th டேர்ம் 1ல் இயல் 2ல் மூதுரை கேள்விகள் மற்றும் பதில்கள் தான் பார்க்க போகிறோம். மதிப்பீடு. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. என்றெண்ணி. என்றெண்ணி என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது என்று ப்ளஸ் எண்ணி. மடை ப்ளஸ் தலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மடத்தலை. வரும் கூட்டல் அளவும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வருமளவும். அறிவிலர் என்பதன் எதிர் சொல் அறிவுடையார். எண்ணுதல். இச்சொல்லுக்குரிய பொருள் நினைத்தல். இப்பாடலில் 2ஆம் எழுத்து எதுகை ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. அடக்கம், கடக்க, உடையார், மடைத்தலையில். வருமளவு இருக்குமாம். மடைத்தலை. இச்சொல்லில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக. விடை. மடை, தலை, மலை, தடை, மதலை. பொறுத்துக. உறுமீன், பெரிய மீன். கருதவும் நினைக்கவும். அறிவிலர், அறிவு இல்லாதவர். மடைத்தலை, நீர்ப்பாயும் வழி. அடக்கம், பணிவு. வினாக்களுக்கு விடையளிக்க. கொக்கு எதற்காக காத்திருக்கிறது? விடை. கொக்கு தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும்வரை அசைவின்றி காத்திருக்கின்றது. யாரை அறிவில்லாதவராக எண்ணக்கூடாது என ஔவையார் குறிப்பிடுகிறார்? விடை. தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பர். அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணிவிடக் கூடாது. சிந்தனை வினா. அடக்கமாக இருப்பவரை அறிவில்லாதவர்கள் என்று எண்ணி வெல்ல நினைக்கக்கூடாது. ஏன்? கலந்துரையாடுக. விடை. மாணவன் 1. வணக்கம். அடக்கம் இருப்பவரை அறிவில்லாதவர் என்று எண்ணி வெல்ல நினைக்கக்கூடாது. மாணவன் 2. ஆம், சரியாக கூறினாய். அடக்கமாக இருப்பவர்கள் தனக்கு தகுந்த நேரம் வரும் வரை பொறுமையாக இருப்பர். மாணவன் 3. தனக்கு ஏற்ற நேரம் வந்தவுடன் விரைவாக செயலை முடித்து வெற்றி பெற்று விடுவார்கள். ஆதலால் அடக்கமானவரை அறிவில்லாதவராக எண்ணுதல் கூடாது.